யுகயுகமாய் சமர்வீரா. அத்தியாயம் 11. ஜெய் வேகமாக அகல்விழியின் உதடுகளை பிடித்து கடித்து இழுத்து கொண்டான். அவளுடைய நாவினோடே தன்னுடைய நாவை பிணைத்து அப்படியே கண்களை மூடி முத்தம் வைத்து அவளது பேச்சினை நிறுத்தியிருந்தான். அவளுக்கு அந்த நேரத்தில் அவன் கொடுக்கும் அந்த முத்தம் வலியைத்தான் கொடுத்தது. அதுவும் சும்மாதான் தாலி கட்டினேன், அவளுக்கு வேண்டாமென்றால் இந்த தாலியை கலட்டி வைத்துவிட்டு போவென்று சொன்னவனுக்கு என்மேல் அப்படியென்ன அன்பு வந்திருக்க போகிறது? அதுவும் ஒரு கொலைகாரனுக்கு. இவனை எப்படி நான் நம்புவது? என் உடலுக்காக என்னிடம் வருகிறானோ என்று பலவித யோசனைகளும் கோபமும் வந்தாலும் கூட அதை அவனிடம் காண்பித்து கொள்ள முடியாது. தனக்குள்ளாகவே அழுதாள் அவள். அந்த அழுகையின் வெளிப்பாடு அதுவாக கண்ணீரை ஆற்றமாட்டாது வெளிப்படுத்தியிருந்தது. இன்று அவன் உயிரையும் துச்சமாக மதித்து என்னை காப்பாற்றியிருக்கிறான். ஆனால் அது எதனால் என்று தெரியாது. இவனை என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அது வேறு அவளுக்கு இன்னும் மனவேதனையை கூட்டவும் அழுகை அடக்க மாட்டாத கேவலுடன் வெடித்து வந்தது. அதை பார்த்தவனோ அவளிடமிருந்து தன்னுடைய உதடுகளை விலக்கியவன் அப்படியே விலகி படுத்து தலையணையில் தலை வைத்தான். இன்னும் அவள் அழுது கொண்டிருக்கவுமே, நீ உன்னோட இஷ்டப்படி என்ன வேணா பேசி தீத்துக்க, ஆனா இப்படி என் முன்னாடிலாம் அழாத. உனக்கென்ன இப்ப என்னை திட்டணும், என் பரம்பரையவே திட்டணும், அவ்வளவுதானே? என் கூட இருக்கிறவங்களையும் வேணும்னா சேர்த்து திட்டிக்கோ, ஆனா அழாத என்று அதட்டினான். அதில் தன்னுடைய அழுகையை மெதுமெதுவாக சிறு கேவலுடன் நிறுத்தியவளோ, நான் என் இஷ்டத்துக்கு பேசுவேன், நீ ஒன்றும் எனக்கு அனுமதி தர வேண்டாம். சரி பேசு. பேச முடியாது. எனக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் தான் நான் பேசுவேன். நீ விருப்பப்படும் போதெல்லாம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் நீ வளர்க்குற கிளிப்பில் இல்லை. சரி பேசாத. என்னை பேசாதேன்னு சொல்கிறதுக்காகவெல்லாம் பேசாமல் இருக்க முடியாது. நான் பேசுவேன். என்னை பேசாதேன்னு சொல்கிறதுக்கு நீ யாரு? நீ யாருன்னு கேட்டேன் என்று கையை நீட்டி நீட்டி அவள் கேட்டாள். அவனது கண்களோ கோபத்தில் அவளது கழுத்தையும் நெஞ்சிலாடிய தாலியையும் தான் பார்த்தது. அந்த பார்வையை பார்த்தவளோ தன்னை என்ன பார்க்கிறான் என்று குனிந்து பார்த்துவிட்டு தாலியை தன்னுடைய கையில் ஏந்தியவள், ஓ, இதை கட்டின உடனே நான் உன் பொண்டாட்டி ஆகிடுவேனா? இது கட்டாய தாலி, இதுக்கெல்லாம் நான் மதிப்பு கொடுக்கணும்னு இல்லை. அதுவும் யாரோ வாசு கிட்ட சொன்னாங்களாம், நான் எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணணும்னா இந்த தாலியை கழட்டி எரிஞ்சிடலாம்னு. அப்புறம் இது நேற்று நடந்த கலவரத்தில் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கட்டினதுன்னு சேர்த்து சொன்னாங்களாம். அப்புறம் எப்படி உரிமை வரும்? நீ யாரோ நான் யாரோ. அப்போ உன் பிரச்சனை நான் தாலி கட்டினதில்லை, அதை கழட்டி போட சொல்லியது தான், அப்படித்தானே? அதான் காரணமா? அதை கேட்டு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குதா? இந்த ரவுடியை எனக்கு பிடிச்சிருக்கா என்ன? இவ செஞ்ச கொலைக்கு சாட்சியே நான் தான். கொலைகாரனை எனக்கு எப்படி பிடிக்கும்? ஐயோ என்று திருவென்று முழித்து கொண்டிருந்தாள். அதை பார்த்த ஜெய்யிக்கோ லேசாக புன்னகை உதட்டோரம் எட்டி பார்த்தது. அதை கண்டதுமே அகல்விழிக்கு கோபம் வரவும் கட்டிலில் இருந்து எழுந்தவள், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு கொண்டு போய் விடு. ஏன்? எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா புருஷன் வீட்டில் தானே பொண்டாட்டி இருக்கணும். யாருக்கு யாருடா பொண்டாட்டி என்று அவன் அருகில் சென்று கேட்டாள். இன்னும் இந்த மரியாதைங்கிறது தெரியலையா? இல்லை வேணும்னே பேசுறியா? புருஷனுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, போடா. அப்போ புருஷன் ஒத்துக்கிற? இங்கே பாரு, நீ சொன்னதுக்கு தான் சொன்னேன். தாலி கட்டியிருக்க, அவ்வளவுதான். மற்றபடி நீ யாரோ நான் யாரோ தான். சரி சரி, இப்போ படுத்து தூங்கு, எனக்கு கை வலிக்குது. நான் தூங்கிட்டு நல்லா தெம்பா வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் என்று சாய்ந்து படுத்து கொண்டான். அவனது கையை பிடித்தவளோ, இப்போதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன? ஆமாம், எதுக்கு என்ன கொல்ல வந்தாங்க? உன் எதிரிகள் தானே அது. அப்போ உன்னைத்தானே கொல்லணும். நீ செஞ்சு வச்சிருக்கிற வேலைக்கு உன்னைத்தான் கொல்லுவாங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் எப்போவுமே நேர்மையாக உண்மையாக தான் இருப்பேன். ஸோ எனக்கெல்லாம் எதிரிகளே கிடையாது. நேர்மையா உண்மையா? சரிதான். என்ன நக்கலா? நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தாதான் நம்மளை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க. இது கூட தெரியல. நீ எல்லாம் லாயராம், வெளியே சொல்லிடாத. நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு கூட தான் சுற்றி எதிரிங்க இருப்பாங்க. அதுக்காக நீ என்ன நேர்மையானவனா? ரவுடி, பொறுக்கி, கொலைகாரன் என்று சொல்லும் போதே அவளை அடிக்க கையோங்கி இருந்தான். அதில் சற்று கண்களை மூடி ஒரு நொடி பயந்தவளை பார்த்து நிதானமானவன் எதுவுமே சொல்லாமல் கண்களை இறுக்கமாக மூடி படுத்து கொண்டான். அவள் இப்போது அவனது கையை தொட்டு பார்த்து, எத்தனை தையல் போட்டிருக்கு? காயம் எதுவும் பெருசா? ஆமாம். எத்தனை தையல்னு கேட்டேன். 12. 12? அவ்வளவா? ஆமாம். அவ்வளவு வேகமாவா வீசினாங்க? இப்போ கண்ணை முழிச்சு உன் தலையை எடுக்க வேகமாக வீசினது என் கையில் பட்டிருக்கு. அப்போ எவ்வளவு வேகம்னு யோசி. என்னது, ஏன் தலையவா? என்று கண்கள் மூடாமல் அதிர்ச்சியில் இருந்தவளுக்கு கை கால் எல்லாம் உதறல் எடுக்க கண்ணீரே வந்துவிட்டது. என்ன? நான் என்ன செஞ்சேன்? என்னை ஏன் கொல்ல வரணும்? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என்னை கொண்டு போய் விட்டுரு ப்ளீஸ் என்று சத்தமாகவே அழ ஆரம்பித்து விட்டாள்.
அதை பார்த்தவனுக்கோ பாவமாக இருந்தது. இதை சொல்லவில்லை என்றால் அவள் மீண்டும் இப்படி எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்வாள். இவள்தான் எப்படி எப்போ செய்கிறாள் என்று தெரிய மாட்டேங்கிறதே என்று தன்னைத்தானே நிதானப்படுத்தியவன், நீ என்ன எல்கேஜி படிக்கிற பாப்பாவா? இப்படி அலற? கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு குற்றவாளிகளை கையாளுற ஒருத்தி தானடி நீ. சி, அழுகிய நிறுத்து, எரிச்சலா இருக்கு. யோ கில்லரு, யாரா இருந்தா என்னையா கொலை பண்ண வர்றாங்கன்னா பயமாத்தானையா இருக்கும். நீ கொலை பண்றவன், உனக்கு வலிக்காது, எனக்கு வலிக்கும்ல. அந்த வார்த்தை அவனுக்கு ரொம்பவே வலித்தது. மெதுவாக அவளது கையை பிடித்து விரலோடு தன் விரலால் அழுத்தி வைத்து கொண்டவன் அவளது கையை அப்படியே தன்னுடைய நெஞ்சில் வைத்து கொண்டான். கையை விடு, நான் போகணும். இல்லைன்னா உன்னோட சேர்த்து என்னையும் கொண்டு போட்டுருவாங்க. அப்ப நான் செத்தா பரவாயில்லையா உனக்கு? அதற்கு அவளால் எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் அமைதியாகவே அவனையே பார்த்திருந்தாள். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் செத்தா பரவாயில்லையா? ஏன் சாகணும்? உன் வாழ்க்கைய நீ வாழு, என் வாழ்க்கைய நான் வாழ்றேன், முடிஞ்சது பிரச்சனை. ஓ என்று குரலின் தாளம் தப்பியது அவனுக்கு. சரி, அப்ப கட்டின தாலிய கலட்டி என் கையில தந்துட்டு நான் வேண்டான்னு மொத்தமா போயிடு. நான் இறந்தா கூட நீ வரக்கூடாது, உனக்கு தகவலும் கூட வராது. அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவளை உலுக்கி விட்டது. இவன் கோபத்தில் பேசுகிறானா என்று ஆராய்ந்தவளுக்கு அவன் சொன்னதை செய்ய வேண்டும் என்ற நினைவே வரவில்லை. என்ன, தாலியை கழட்டி வச்சுட்டு போகலையா நீ? இங்கே இருக்க? சிறிது யோசித்தவள் தாலியை எடுத்து கலற்றவா வேண்டாமா என்று யோசனையில் இருந்தவள் பாதி வரைக்கும் கலட்டுவதற்கு தூக்கிவிட்டு என்ன நினைத்தாளோ, தாலியையெல்லாம் கலட்ட முடியாது. நீ சொன்னதும் அப்படியெல்லாம் கலட்டுறதுக்கு அதென்ன கொடி கம்பமா கட்டி கட்டி கலட்டுறதுக்கு? அது அப்படியே என் கழுத்துலேயே இருக்கட்டும். அப்போ காலம் முழுக்க இங்கே தான் என் கூட தான் நீ இருக்கணும். அது எப்படி? அது அப்படித்தான். நீ என்ன முடிவெடுத்தாலும் ஓகே தான். வெகு நேரம் யோசித்தவள் ஒன்றுமே சொல்லாமல் அவன் தலை வைத்திருந்த தலையணையை எடுத்து கீழே போட்டு படுத்து கொண்டாள். அவளது மனது அலைப்பாய்ந்தது. அது ஏனென்று அவள் கண்டுபிடித்திருந்தால் பல பிரச்சனைகள் அப்போதே முடிவுக்கு வந்திருக்கும். அதுதான் அவள் சிந்திக்கவே இல்லையே. தரையில் படுத்தவளை பார்த்ததுமே, என்ன உன் அம்மா வீட்டுக்கு போகலையா? எங்கிருந்தாலும் என்னை கொல்லத்தான் தேடுவானுங்க. அது எதுக்கு அங்கே போயிட்டு? நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன். நான் உன்னை ஏதும் செய்ய மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கா? அப்படி செய்யறதா இருந்தாதான் பீச்சில் வச்சே அன்னைக்கே கொண்டு போட்டிருப்பியே. இனியா நீ கொல்ல போற? என்ன? நீ தானே இப்போ கேட்ட நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கான்னு. நீயெல்லாம் என்னை கொல்ல மாட்டேன்னு தெரியும். அது சரி, ரொம்ப விபரம்தான். ஆமாம், வக்கீலுக்கு எப்படி படித்த? எதுக்கு கேட்குற? ஏதோ படித்தேன். இல்லை, சும்மா தான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப விவரமாக இருக்கியே, அதான் கேட்டேன். எனக்கு தூக்கமாக வருது. உனக்கு தூக்கம் வரலையா? வருது. அப்போ கண்ணை மூடி தூங்கு. உத்தரவு மகாராணி என்று கண்களை மூடியவனுக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று தன்னைத்தானே நினைத்து பார்த்து கொண்டான். ஏன் கீழே படுத்திருக்க? தாலி கட்டினா பக்கத்தில் படுக்கணும்னு சட்டம் இல்லை. நான் வந்து படுத்தா? அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் அப்படியே பதிலே இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அடுத்த நிமிடமே அவள் அவனால் தூக்கப்பட்டு கட்டிலிற்கு வந்திருந்தாள். ஏனோ அவனருகில் முரண்டு பிடிக்க வேண்டுமென்று அப்போதைக்கு அவளுக்கு தோன்றவில்லை. அமைதியாகவே அவனருகில் திரும்பிய நிலைமையில் படுத்து கொண்டாள். அவனுக்குத்தான் அவளது வாசனை ஆளையே தூக்கியதில் மெதுவாக அவளது வயிற்றோடு கையை போட்டு தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டு படுத்தான். அவனது அந்த தொடுகை ஒரு மாதிரியாக இருக்கவுமே இதை தொடரக்கூடாது என்று முடிவோடு கண்களை மூடி படுத்து கொண்டாள். அவனது அந்த தொடுகை அவளை என்னவோ செய்ய நெளிந்து அவனிடமிருந்து விலகி படுத்து கொண்டாள். அவனோ மீண்டுமாக அவளது வயிற்றுக்குள் கையை போட்டு தன்னோடு சேர்த்தவன் அவள் நகன்று விடாதவாறு பிடித்தவனின் மூச்சு காற்று அவளது கழுத்தில் பட்டது. அடுத்து அவனது உதடு அழுத்தமாகவே அவளது கழுத்தில் முத்தம் வைத்தது. அகல் திரும்பி ஜெயினது கண்களை பார்க்க கண்ணும் முட்டி கொண்டது. தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை 5 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யுக யுகமாய் சமர்வீரா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.